டாடா ஹேரியர் அட்வென்ச்சர் எக்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஷார்ட் ஓவர்வியூ நம்ம பார்த்துடலாம். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ ஆட்டோ ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வந்து கொடுத்துறாங்க, ஆட்டோ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ புதுசான ஒரு ரெயின் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க, சி வித் கிரீன் சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் ஸ்கீம் இதில் மட்டும்தான் வருது. ஹேரியர் அட்வென்ச்சர் எக்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் காருக்கு 17 இன்ச் டைட்டன் ஃபோர்ஜ்டு அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் அட்வென்ச்சர் எக்ஸுக்கு வந்து ஃப்ரண்ட் வீல்ஸ் மட்டும் தான் டிஸ்க் கொடுக்குறாங்க. அட்வென்ச்சர் எக்ஸ்பிரஸ்க்கு 4 வீல்ஸ்லையுமே டிஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ அட்வென்ச்சர் எக்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸில் இன்டீரியர் பார்த்தோம்னா பிளாக் அண்ட் டேன் ஆரஞ்சு டியூல் டோன் இன்டீரியர்ஸில் வந்துருது. புது லெதர் சீட்ஸ் வந்து கொடுத்துறாங்க, வித் ஆரஞ்ச் ஸ்டிச்சிங்கோட வந்துருது. 6-வே பவர்ட் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 10.25 இன்ச் டியூல் டிஸ்பிளே வந்து கொடுத்துட்றாங்க. கமாண்ட் ஷிஃப்டர் லேண்ட்ரோல் வர மாதிரி கமாண்ட் ஷிஃப்டர்ஸ் வந்து இங்கே வந்து டிரைவ் ஷிஃப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் வருது. இதில் வந்து நார்மல், வெட்டு அண்ட் ரஃப்னு சொல்லிட்டு ஒரு 3 மோட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிரைவ் மோட்ஸ் இல்லை, ஆஃப் ரோடிங்க்கு ஸ்பெசிஃபிக்கான மோட்ஸ் இது. இதே நம்ம அட்வென்ச்சர் எக்ஸ்பிரஸில் பார்த்தோம்னா கூடுதலாக லெவல் 2 அடாஸ் வித் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. வித் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமில் ஒரு 3 ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்துடுது. டிரைவர் ட்ரோசினஸ் அலர்ட்டு, பிரேக் டிஸ்க் வைப்பிங்கு, பேனிக் பிரேக்கிங் அலர்ட்டு, கடைசியாக வந்து ஆஃப்டர் இம்பாக்ட் பிரேக்கிங். இந்த 4 ஃபீச்சர்ஸ் வந்து இஎஸ்பியில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் மெக்கானிக்கல் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. சேம் 2 லிட்டர் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க, கிரையோடெக் என்ஜின் அப்படின்னு சொல்லப்படுது. ப்ரைஸ் பொறுத்தவரை ஹேரியர் அட்வென்ச்சர் எக்ஸ் வந்து 19 லேக்லையும், ஹேரியர் அட்வென்ச்சர் எக்ஸ் ப்ளஸ் வந்து 19.35 லேக்லையும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸிங்கில் அடாஸ் வர்ற ஒரே கார் இதுதான்.